Why you choose சச்சின்? சச்சின் படத்தை நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ரொம்ப துடிக்கிறாங்கண்ணா பசங்கள்லாம். நீங்கள் தயவுசெய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கண்ணா. உங்களுக்கு இந்த சீன் வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு சீன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? அந்த படத்தில் வர எல்லா சீனும் நல்லாயிருக்கும். வாடிவாசல் படமோட அப்டேட் பத்தின ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷத்துலேயே ஆரம்பிச்சிடுவோம். எது வந்து உங்களை இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா வந்து ஓட வச்சுட்டு இருக்கு? ஐ நோ நீ. புதியகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். We are with an extreme special person with us today. ஆமாங்க, very amazing producer, director, absolutely excellent-ஆன இருக்கக்கூடிய distributor. We are having கலைப்புலி எஸ் தானு சார் with us. ஸோ நிறைய அன்பான அழகான விஷயங்களை நம்ம கூட வந்து கான்வர்சேஷனில் இருக்க போகிறாரு. விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா சச்சின் படத்தோட ரீரிலீஸ்க்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக அந்த பேட்டி அமைய போதுங்க. சார் வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே. ஸோ நாங்கள் சாரை வந்து ஒரு சில இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். நேரில் பார்க்க முடியலன்னா கூட இந்த அக்கேஷனில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் வெரி ஹாப்பி தட் சச்சின் படம் அப்படின்னு சொன்னாலே அது யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அந்த டைமில் இருந்தவங்களுக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியானது. அதை ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டி வந்து எங்களுக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ இதில் முக்கியமாக சார் லைக் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்காக இருக்கட்டும், சூர்யா சாருக்கு இருக்கட்டும், தனுஷ் சார் அப்படின்னு சொல்லி விஜய் சார், இவங்க எல்லாருக்காகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. வை யூ சூஸ் சச்சின்? சச்சின் படத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இது வந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கெல்லாம் வந்து ஃபேன்ஸுங்க போய் கேட்பாங்களாம், சச்சின் ரிலீஸ் பண்ணுங்க, சச்சின் ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அப்போ ரோகிணி தேட்டர் ஓனர் பன்னீர்செல்வம் சார் என் நண்பர்ன்ற தொட்டு அவர் எனக்கு ஒன்றானே ரொம்ப துடிக்கிறாங்கண்ணா பசங்கள்லாம், நீங்கள் தயவுசெய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு. அது போக எனக்கும் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி அவருடைய தளபதி விஜயனுடைய வளர்ச்சி வந்து உதாகரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கும் போது, அப்போ 5 வயசு பசங்களும் 10 வயசு பசங்களுக்கும் இன்றைக்கி வந்து 30, 25 வயசு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பார்க்கலையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இதெல்லாம் வச்சு நான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்களோட படங்களை வந்து நீங்கள் தயாரித்திருக்கிறீங்க. பட் சம்படி வில் ஆல்வேஸ் பி யுவர் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ல. நாங்கள் ஒரு கெஸ்ட்டில் தான் நான் கேட்குறேன், உங்களுக்கு யார் அப்படி ஒரு நடிகர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா? அதாவது என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் சொல்லாததை தளபதி விஜய் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்னா, குமுதத்தினுடைய விழாவில் அவர் வந்து கலந்துரையாடும் பொழுது தானு சாரை வந்து எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் வச்சுருக்கிறேன்னாரு. இது யாரும் சொல்லலை, அது அவருக்கு ஸ்பெஷல் தான். உங்ககிட்ட ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் பேசக்கூடிய விஷயங்கள். தானு சார் வந்து ஒரு படத்தை எடுத்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவ்வளோ வேலைகள் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது எங்கெல்லாம் போய் சேர்க்கணுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். சரி, எப்படி சார் அந்த படம் எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது ஓடுதே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எப்படின்னா, நான் வரும்போதே டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தேன். ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து அப்புறம் எக்ஸிபிட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனேன். அதுக்கப்புறம் தான் திரையுலகில் இருக்கக்கூடிய அத்தனை வேலையான கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் இப்படிலாம் சேர்ந்து பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரமோஷன் எப்படி பண்ணணுன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்பொழுது எனக்கு தெரியும். அதுதான் என்னுடைய உண்மையான அடித்தளம். இப்போ ஒரு படம் நீங்கள் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, சம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படம் எடுத்தோம் அப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சார் பார்த்து யூ வில் சூஸ் த மூவி வெதர் டு ப்ரொடியூஸ்? அதாவது கதை சொல்லும் போது நம்ம அந்த கதையோடு ஒன்றும் போது அதில் ஒரு ஜீவன் இருக்கும். எப்படியும் 1.5 மணி நேரம் கதை சொல்லி நம்மளை இழுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இந்த சச்சின் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது லைக் எல்லாருமே வந்து விஜய் சாரை வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் வேற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அழகான, கியூட்டா, சாமிங்கா, ஸ்வீட்டான ஒரு விஜய் சார் வந்து நாங்கள் சச்சின் படத்தில் வந்து பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த சீன் வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு சீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? அந்த படத்தில் வர எல்லா சீனும் நல்லாயிருக்கும். பன்மணி திரள் போட்டு நன்மணி எதுன்னா எல்லாமே நன்மணியாக இருக்குது. எல்லா சீனுமே நல்லாயிருக்கும்.
ஓகே. அதாவது சார் வந்து வெரி ஸ்பான்டேனியஸா ஆன்சர் வந்து டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இதுக்குமே ரொம்ப அழகா சொன்னாரு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லாம நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த பட்டம் சம்மந்தமான விஷயங்கள கேட்கும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட படமும் வந்து தயாரித்தீங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது அந்த பட்டத்த குடுக்கும்போது சார் லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே நம்ம அத வந்து கவர்ன் பண்ணிட முடியாது. பட் நீங்க பர்ட்டிகுலரா நம்மளுடைய ரஜினி சாருக்கு நீங்க அத குடுக்கணும்னு ஆசைப்பட்டது இல்ல தட் மொமெண்ட் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் இல்லை, தட்? அப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன். ஆ. பைரவி படம் வாங்கும்பொழுது அந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணுறதுக்காக எப்பவுமே ப்ரொடக்ஷன் சைடு ப்ரொடியூசர் சைட்லேருந்து தான் விளம்பரத்தை நான் எதிர்பார்க்க Yeah. மாட்டேன். நம்மளா உருவாக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டில்ஸ் ரவி சாரை போய் பார்த்து அவர் கொடுத்த ஸ்டில்லு வச்சு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் மிக சிறப்பாக இருந்தது. இதுவரையிலும் யாரும் தொடாத ஸ்டில்லாக இருந்தது. இப்போ ஒரு ஒரு பெரிய Yeah. பாம்பு படம் எடுத்துருக்கோம், அதை தலையில் தட்டுற மாதிரி ஸ்டில் யார் பண்ணியிருப்பாங்க? அது அந்த பீரியடில் இவர் தான் பண்ணார். அதே மாதிரி ஜாட்டி இப்படி கையில் வச்சு எல்லாரும் ஜாட்டி இப்படி ஓங்குவாங்க, ஆனால் ஜாட்டி இப்படி கையில் வச்சுருந்தாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டிருந்தாரு, ஆட்டுக்குட்டியோடு தான் போவாங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் வந்து அந்த டைட்டில் வச்சேன். அடுத்த நாளே வந்து அந்த விளம்பரம் வந்த மறுநாளே வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைஞானமும் டைரக்டர் எம் பாஸ்கரும் நம்ம ஆஃபீஸ் வந்தாங்க மீரான் சார் தெருல. என்ன சார்னா இந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பெரிய சீனியர் நடிகர்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, எடுத்துகிட்டு சொல்லுங்கன்னாரு. அடுத்த நாளே தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு கொடுத்தேன். அதோட விட்டுட்டாங்க. ஒரு விழாவில் கூட சொன்ன, அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வச்சார் தெரியல, இன்று வரை முன்னாடி நிற்கிறேன்னாரு. இன்று இல்லை, என்னென்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அண்ட் டெஃபினட்டா நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். இந்த சச்சின் படத்துலயும் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படியே பக்காவா அந்த ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆகுற மாதிரி அழகான ஃப்ரேம்ஸ் வச்சிருந்தாங்க. நம்ம டெஃபினட்டா நம்மளோட கேமராமேன் ஜீவா சார் பத்தி நம்ம பேசணும். ஜீவா வந்து ஒரு பெரிய அதிசிறப்பான ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். அவர் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே ஜீவா சார் தான். Yeah. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜான் சொன்ன மாதிரி தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது சில்லுன்னு இருக்கும். அந்த அந்த க்ளோ கொடுத்துருப்பார் படத்தில், ஒரு ஃப்ரேம்லேயும் இருக்கும். ஓகே. நீங்க ஏதாவது சஜஷன்ஸ் அந்த படத்துல சொன்னது ஏதாவது இந்த ஞாபகம் இருக்கா சார்? எதையுமே நான் சொன்னதில்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி தேர் ஓன் திங். ஓகே. ஸோ அந்த படத்தோட டிரெக்டர் பத்தின ஒரு சில விஷயங்கள். ரொம்ப சுறுசுறுப்பான இளைஞன், கலகலன்னு பேசுவான், கலகலன்னு இருப்பான். எதையும் அவங்ககிட்ட வந்து அந்த கூச்ச சுபாவமே கிடையாது. எதுவும் ஓப்பனாக பேசக்கூடிய இயல்பு. டைரக்டர் மகேந்திரன் வந்து ஒரு ஆழ்ந்த எண்ணத்தில் இருந்தார்னா இவன் படபடன்னு சொல்லக்கூடிய படபடப்பா மிக்கவனாக தான் இருப்பான். ஓகே. இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து நிறைய படங்கள் உங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆக போகுது. சச்சினோட ரிலீஸ் தாண்டி நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்டேட்ஸ் தான். வெற்றிமாறன் சாரோட டிரெக்ஷன்ல வாடிவாசல் படமோட அப்டேட் பத்தின ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷத்துலேயே ஆரம்பிச்சிடுவோம். Okay. அதாவது ஜூலை மாதம் பிளான் பண்ணின்னு இருக்கோம். ஆ. எல்லாமே நேற்று இப்போ கூட வரும்போது கூட பேசும்போது கூட அது சம்மந்தமாக தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது போக லொக்கேஷன்லாம் பார்த்தாச்சு, அங்கே ஒர்க் நடந்தது, அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்கு. இப்போ டைரக்டர் லண்டன் போய் அந்த அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வர போகிறாரு. ஆக உங்களுக்கு 2026ல் வந்து பெரிய கலகட்டி இருக்கும், உலகமே ஒரு ஆராதிக்கும். ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஸ்டோரி வந்து எனக்கு கனெக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யூஸ்டு ஃபார் தி ப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? வாடிவாசல் அவருக்கு ஒரு 25 நிமிஷம் கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி அவரோட சந்திக்கும் போது ஒரு ஓப்பன் இன்ட்ரடக்ஷன் ஒரு 15 நிமிஷம் 25 நிமிஷம் சொன்னார். அப்போ நான் எழுதிட்டேன், தம்பி இந்த 25 நிமிஷம் பார்த்தாலுமே சுருண்டுடுவாங்க அப்படின்னேன். இதான் எப்படியோ சொன்னேன். இன்னைக்கு நான் போய் நிம்மதியாக தூங்குவோம் பாருங்க. வாடிவாசல் மட்டும் இல்லாம சார் மிஷ்கின் சாரோட டிரெக்ஷன்ல இப்போ ட்ரெயின் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்புல வந்து வெளிவர போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது? அண்ட் ட்ரெயின் படம் வந்து வாட் வில் மேக் அஸ் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்க போகுது? ட்ரெயின் வந்து ஒரு நீங்கள்லாம் வந்து சீட்டு நுனியில் உட்கார வச்சு அந்த டென்ஷனை கொடுப்பாரு. அப்படி ஆமாம், அந்த மாதிரி அவருடைய கேரியரில் இது தி பெஸ்ட்டாக வரும். அப்புறம் எல்லா லாங்குவேஜிலும் வரும். இது ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடத்தில், தமிழில். ஏன் ஒரு நண்பர் வந்து அந்த பிஸ்னஸ் கட் பார்த்துட்டு, சார் தயவு செய்து நீங்கள் வந்து இதை இங்கிலீஷில் டப் பண்ணி கொடுங்க சார், நான் கேன் ஃபெஸ்டிவல்கெல்லாம் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பேர் வந்து இன்னோவேட்டிவ் பிரசாத், பெங்களூர்கார். அவ்வளோ பண்ணார். இப்போ கூட
துபாயில் நடக்கக்கூடிய இதுவுக்கு வந்து கம்பல் பண்ணின்னு இருக்கிறாரு. ம். எங்களுக்கு சிஜி ஒர்க்கில் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடந்துனுக்குது. ம். அதுக்காக அதை முடிஞ்ச உடனே படத்தை ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். ஓரிரு மாதங்களில் ரிலீஸ் ஆகும். சார் இந்த படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு சில விஷயம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குமோ, மார்க்கெட்டிங் ட்ரெண்டை வந்து கொண்டு வந்ததே நீங்க தான். இப்போ இந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள் எல்லா படங்களையும் வந்து பட்டி தொட்டி வரைக்கும் நம்ம கொண்டு போறதுக்காக டு யூ ஃபாலோ எனி ஸ்ட்ராட்டஜி? ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது, இலக்கணம் எதுவுமே கிடையாது. மக்களை எது போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சு தரோம். மக்களுக்கு போய் சேரணும். ம். அந்த காலத்துலலாம் வந்து இன்னைக்கு இருக்கிற கையில் விஷுவலாக நம்ம கையிலேயே உலகமே கையில் வச்சுருக்கோம். அந்த அந்த பீரியடில் அதெல்லாம் கிடையாது. Yeah. அந்த பீரியட்லேயே அதை நாங்கள் பண்ணோன்னா இப்போ ரொம்ப ஈஸி, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்து போயிடுவோம். ஓகே. இப்போ உதாரணம் சச்சின் பார்த்தீங்கன்னா ம். கிட்டத்தட்ட ஒரு 9,000 டிக்கெட்டு ரிசர்வேஷனில் போயிடுது ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு. ஆமா. அதுவும் ரோகிணி காம்ப்ளெக்ஸில் 9,000 டிக்கெட்டு போயிருக்குது. இன்னும் அதாவது இது சொல்லி ஒரு நாள் ஆகுது. ம். இன்னும் எவ்வளோ போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ சற்றப்போ ஒரு 10,000 டிக்கெட் போகுதுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் அது சம்பந்தமாக எடுத்து போடுற விளையாட்டு தான். ம். ஓகே. உங்களோட ஆனால் படத்தில் இயற்கையாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் படம். எஸ். ஆக்சுவலி கலைப்புலி தானு சார் அப்படின்னு சொன்னாலே லைக் வி நோ யூ ஆஸ் அன் அமேசிங் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆஃப்டர் 60+ அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு மனதளவுலையும் சரி இல்லை உடல் அளவுலையும் ஒரு சோர்வு வரும். பட் வாட் கீப்ஸ் யூ ரன்னிங் ஸ்டில் நவ்? எது வந்து உங்களை இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா வந்து ஓட வச்சுட்டு இருக்கு? தொழில் பக்தி தான், வேற ஒன்றுமே கிடையாது. என்னன்னா அந்த எனர்ஜி எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னு ஐ நீட் டு நோ. வேறு ஒன்றும் இல்லைம்மா, காலையில் எழுந்து நம்மளுடைய எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் ஒரு 10 மணிக்கு வந்தால் இந்த இண்டஸ்ட்ரிக்காக தான் நான் வந்து நாளும் ஒவ்வொரு மணித்துள்ளையும் செலவு பண்ணின்னுக்கிறேன். நான் நைட்டு இரவு போகும்போது கூட 10 ஆனால் கூட, தூங்குறது 11 ஆனால் கூட இந்த சினிமா பற்றி இந்த சினிமா என்னை வளர்த்தது. இந்த சினிமாவுக்கு நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தா கூட யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவேன். ஸோ முன்னாடியே வந்தாங்கன்னா நிறைய அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க வரும்போதே எனக்கே சங்கடமாக இருக்கும். ஐயோ இப்படி இவ்வளோ அடிக்கப்பட போகிறாங்களே, என்ன பண்ணுறது, எதுவும் ப்ரே பண்ணுவேன் ஏதாவது வகையில். ஆனால் அந்த மாதிரி சினிமா வந்து ஒரு வெளிச்சத்தில் இருட்டில் தானே காமிக்கிறாங்க. அந்த இருட்டில் வந்து சில பேர் மிஸ் ஆகிடுறாங்க. ஓகே சார், இது நீங்க பிளான்டா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது ஒரு பிளான் தானா, இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்த ஒரு விஷயம்? இல்லை, அதாவது நான் பள்ளி பிராயத்துலேருந்தே பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி இதிலெல்லாம் ப்ரைஸ் வாங்குவேன். ஓட்டப்பந்தயத்தில் வருவேன். அப்புறம் கிரிக்கெட்டு, கேரம்லலாம் நல்ல பிளேஸில் வருவேன். இதெல்லாம் ஒன்று. அதுக்கப்புறம் மாணவர் மன்றத்தில் வந்து ஈவினிங்கில் வந்து மாணவர் மன்றத்தில் வந்து நானே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மகிழ்விப்பேன். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா என்னை நடிக்க வைக்கும்போது அதில் ஒரு வந்து அப்போல்லாம் வந்து கவுன்சிலர் தான் அங்கத்துக்கு சீஃப் கெஸ்ட்டு ஆரம்ப பள்ளி கார்பரேஷனுக்குள்ள. அப்போ பண்ணும்போது அவங்க பேக்கெட்டில் இருக்கிற பணமும் அவங்களுக்கு போகிற மாலையும் அவங்களுக்கு கொடுக்குற சாத்துக்குடியோ ஆப்பிளோ எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலில் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ சுதந்திர தினம் பண்ணோன்னா அப்புறம் 26 ஜனவரிக்கு திருப்பி கூப்பிடுவாங்க வேற ஒரு ஸ்கூலில். அப்படிலாம் போயிருக்கேன். ஓகே. ஒரு கட்டத்தில் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சார், சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே இருந்திருக்கும், லைக் வந்து இதுக்கு ஏன் வந்தோ ஏதாவது ஒரு நாள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப இல்லை, அதாவது துன்பத்தையே இன்பமாக்கணும்னு நினைக்கிறவன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. நான் சந்திக்காத சோதனைகளில் எல்லாமே தான். மாறி மாறி வரும் சகட வாழ்விலை மனமே மயங்காதேன்னு சொன்னாங்க. தினமும் கலங்காதேன்னாங்க. அந்த மாதிரி கலங்காமல் நாங்கள் வாழ்வோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு கிளாரிட்டி இருக்குது. நான் பேசினதுலேயுமே வந்து இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக யூ மேட்ச்ட் அண்ட் யூ ஸ்போக் சார். நம்ம வியூவர்ஸ்க்காக சச்சின் ரீரிலீஸ் ஆகுது, ஒரு விஷ் கொடுக்கணும் அப்படின்னா வாட் வுட் யூ சே? அதாவது இது வந்து எல்லாமே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கும், குளிர்ச்சி அடைய வைக்கும். இதுதான் சொல்லுவேன். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு முறை போய் சச்சினை படம் பாருங்க, உங்களை சந்தோஷப்படுத்தும். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தே வாண்டட் டு டூ சம்திங் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எதாவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கைண்டான ஒரு டிப்பு இல்லை ஒரு அட்வைஸ்னு சொல்லலை, பட் வாட் யூ வுட் சே? தொழிலை முதல்ல மதிக்கணும். ஓகே. டைமை கீப் அவுட் பண்ணணும், வார்த்தையை காப்பாற்றணும். இது 3 படம். ஓகே.
இன்னைக்கு நிறைய விஷயங்கள ரொம்ப அழகா சுவாரஸ்யமா வந்து பேசியிருந்தோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சச்சின் படத்தோட ரிலீஸ் சம்மந்தமான விஷயங்கள ரொம்ப அழகாவே வந்து படத்தோட ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய கலைப்புலி எஸ். தானு சார் வந்து அழகா சொல்லியிருந்தாரு. நிறைய அப்டேட்ஸுமே குடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாவே பிளாக் பஸ்டரான நிறைய படங்கள் இவங்களோட புரொடக்ஷன்ல இருந்து வெளிவரப்போகுது. இதே மாரி ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷன்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் பிருந்தா.